ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற தலைப்பு உயர்ந்த மனிதர். இந்த தலைப்பு என்னுடைய குருநாதர் ஸ்ரீ சிவதீனநாதன் அவர்கள் எழுதிய ரமண விருந்து அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. பகவான் மலை மேல வாசம் செஞ்ச காலம். அப்போ ஒரு நாளைக்கு பகவான் ஒரு பாறை மேல உட்கார்ந்துருந்தார். அடியார்கள்லாம் சமதரையில கீழே உட்கார்ந்துட்டு பகவானோட உபதேசங்கள் எல்லாம் கேட்டுட்டு இருந்தார். அப்போ அடிக்கடி நிறைய சாதுக்கள்லாம் பகவானை பார்க்க வருவா. அப்படி வர்ற ஒருத்தர்ல நிறைய படிச்சவர், தான் நிறைய படிச்சிருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர் பகவானை பார்க்கறதுக்கு வர்றார். அந்த சாது பகவானை பார்க்க வர்றச்ச மித்த சாதுக்களோட சரிசமமா தரையில உட்கார மாட்டார். பகவானுக்கு ஈக்குவலா இன்னொரு பாறையில உட்காருவர். இத மித்த சாதுக்கள்லாம் தனக்குள்ளேயே அவரை பரிகாசம் பண்ணினா. இந்த நாடகங்களை எல்லாம் பகவான் கண்டும் காணாதது போல மௌனமா இருப்பார். அதே மாதிரியே இன்னொரு நாளைக்கு அந்த சாது பகவானை பார்க்கலான்னு வர்றத பார்த்ததும் மித்த சாதுக்கள் என்ன பண்றா, பகவான் பக்கத்துல இருந்து இன்னொரு பாறைய உருட்டி விட்டுட்டா. பாவம் இந்த சாது மேல வந்து சுத்து முத்தும் பாக்குறார். தான் உட்கார்றதுக்கு ஒரு பாறைய பாக்குறார். அங்க இருந்த பாறைய காணும். மித்தவாள்லாம் நம்மட்டு சிரிச்சுன்னு இருக்கா. இத பார்த்ததும் அவருக்கு கோபம் வந்துடுத்து. விருட்டுன்னு கிளம்பி போயிட்டார். இந்த நாடகத்தை எல்லாம் பார்த்த இந்த பகவான் அப்புறம் சொல்றார், உங்க எல்லாருக்கும் நான் உயர்ந்தவன், நான் குரு, நான் மேலதான் உட்காரணும், நீங்கள்லாம் சிஷ்யா, நீங்கள்லாம் கீழே உட்காரணும் அப்படிங்கிற எண்ணம். எனக்கு எல்லாமே ஒண்ணுதான். அப்படின்னா இதை என்ன சொல்லுவேள் அப்படின்னு மரத்து மேல ஒரு குரங்கு உட்கார்ந்து இருந்தது. அதை பார்த்து நீங்க என்ன சொல்லுவேள் அப்படின்னார் பகவான். பகவானுக்கு உயர்வு தாழ்வு, மேல கீழே அப்படிங்கிற பேதம் எல்லாம் இல்லை. பகவான் சமநோக்கு உள்ளவர். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.